ஈரான், அமெரிக்கா யுத்தம். அதுல அலி கமேனி அவர்கள் கொல்லப்படுறாரு. சுப்ரீம் லீடர். மிகப்பெரிய ஆள்கள் ஈரானுக்குள்ள சரி, ஈரானுக்கு வெளியிலயும் சரி, ஈரான வழிகாட்டியா எடுத்துக்கக்கூடிய ஆட்களுக்கு. அப்பேற்பட்டவரோட பாதுகாப்புல இப்படி சொதப்பி வச்சிருக்கீங்களேடா! எப்புட்றா? அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்டப்ப, பெரிய அளவு ஆராய்ச்சிகள்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு தகவலா ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. அலி கமேனிய காட்டிக் குடுத்தது இவர்தான். அப்படின்னு. அடப்பாவிகளா! உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே ஒருத்தன் காட்டிக் குடுத்துருக்கானா? யார் இது? அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பரபரப்பு கூடி போச்சு. ஆள் பேர சொன்னோனே எல்லாரும் புஸ்ஸுன்னு ஆயிட்டாங்க. போங்கடா டேய்! உங்களுக்கு வேற பொழப்பே இல்லையா? அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. ஏன் அப்புட்ன்னா, ஐஆர்ஜிசி படையில குட்ஸ் பிரிவோட தலைவர் இஸ்மாயில் கானி தான். இந்த ஆள் பேரு அடிபடாத இடமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஜெனரல் சுலைமானியோட ரீப்ளேஸ்மென்ட் தான் இவரு. ஜெனரல் சுலைமானி அளவுக்கு இவர் இல்லப்பா அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல அடிபட்டுச்சு. அது சரி எல்லாரும் ஒரே மாரியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தது தான் பிரச்சனையான விஷயங்கள். இஸ்மாயில் ஹனி, ஹசன் நசரல்லா, இப்ப அவங்களோட சுப்ரீம் லீடர். இந்த 3 பேர் இறப்புலயும் முதல்ல சந்தேகப்படுறதே இவர தான் சந்தேகப்படுறார்கள். காரணம் என்ன அப்படின்னா, இவரு தான் போட்டு விட்டுருப்பார் அப்படின்னு ஒரு தீவிரமான சந்தேகம். இதுல ஹசன் நசரல்லா கொலைக்கு அப்புறம் ஹிஸ்புல்லா பெரிய அளவுல ஈரான் கூட கோச்சுக்கிச்சு. கோச்சுக்கிட்டு சண்டையே போட ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமே ஐஆர்ஜிசில இருந்து யாராச்சும் லெபனான்குள்ள வந்தீங்க தொலைச்சுப்புடுவோம் அப்படின்ட்டாய்ங்க. ஏய் என்னடா ஆச்சு? எதுனாலும் பேசி தீர்த்துக்குவோம். நீ ஈரானுக்குள்ள வாடா, ஈரானுக்கு வாடா பேச்சுவார்த்தைக்குன்னு ஹிஸ்புல்லா தலைவர்கள கூப்பிட்டப்ப, இல்ல இல்ல எங்களுக்கு ஒண்ணும் சிறப்பா நல்லா இருக்கும்னு தோணல. எதா இருந்தாலும் நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐஆர்ஜிசி வழியா இனிமே நீங்க பேசாதீங்க தலைவரே அப்படின்னு சொல்லி கட்டே பண்ணிட்டாங்க. அந்த காலத்துல நம்மளும் அத பத்தி விரிவா பேசியிருக்கோம். அப்படி ஏன் இவர் இந்த வேலை பண்றாரு அப்படிங்கிறதா அதாவது இது பெரிய சம்பவமா பார்க்கப்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா ஐஆர்ஜிசி வலுவானது. அதுலயும் வலுவான அமைப்பு அப்படிங்கிறது குட்ஸ் படை பிரிவு. ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல தான் வெளியில உள்ள ஆட்கள் பூராமே வருவார்கள். ஹமாஸ் ஆகட்டும், ஹிஸ்புல்லா ஆகட்டும் எல்லாருமே. ஈராக்ல உள்ள 1 டசன் ப்ராக்ஸிகள் அம்புட்டு பயலுகளுக்கும் ஸ்ட்ராட்டஜி வகுத்து ஆயுதங்கள கொண்டு போய் குடுத்து, டாலர்கள பம்ப் பண்ணி எல்லா வேலைகளையும் பண்றது, ட்ரெய்னிங் குடுக்கறது அம்புட்டும் குட்ஸ்புயோட படை தளபதி தான். ஜெனரல் சுலைமானியோட ரீப்ளேஸ்மென்ட்ட தட்டி தூக்கி வில போயிட்டாரா? அப்படிங்கிற அளவு பெரிய ஆச்சரியமாலாம் இருந்துச்சு. இந்த காலகட்டங்கள்ல தான் ஒவ்வொரு விஷயமும் அடிபடுது. அந்த அடியிலருந்து தப்பிச்சு வராரு. உதாரணத்துக்கு ஹசன் நசரல்லாவோட மரணம் அப்ப, இவரும் ஹசன் நசரல்லாவும் இருக்க வேண்டிய ஒரு இடம் தான் அந்த பங்கர். கடைசியா அவர் இருந்த இடம், இஸ்ரேல் தாக்குன இடம். ஆனா ஹசன் நசரல்லா இருக்காரு. ஹானி இறுதி நேரத்துல நான் வரல அப்படிங்கிற மெசேஜ மட்டும் தான் அனுப்பிச்சாரு அப்படிங்கிறனால, இவர் மேல தான் சந்தேகம் வலுத்துச்சு. இதற்கு முன்னாடி இதே மாரி தான். ஹமாஸோட சீஃபை இவர் பார்த்துட்டு வெளில வந்திருக்காரு. வெளியில வந்த கொஞ்ச நேரத்துல தான், அதாவது நிமிட கணக்குல தான் அந்த தாக்குதலும் நடந்துச்சு. ஹசன் நசரல்லாக்கு இவர் வரலை அப்படின்னு இறுதி நேரத்துல சொல்லியிருக்காரு. எல்லாமே இறுதி நேரம் தான். ஹசன் நசரல்லா போயாச்சு. எங்க இவர காணோம் அப்படிங்கும்போது, இல்ல வரல. வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கும்போது வரலங்கிற தகவல். இந்த மாரி இறுதி நிமிடத்துல தான் அடுத்த தாக்குதல். அப்ப இந்த பையன் தான் நம்மள காட்டிக் குடுத்துருக்கான் அப்படிங்கிற பெரிய பிரச்சனை ஓடுச்சு அப்பவே. ஆனா, அதுக்கடுத்து என்கொயரிலாம் வந்துச்சு. இவர பிடிச்சாங்கன்னாங்க, தூக்குல போட்டாங்கன்னாங்க. கடைசியில இவர் பாட்டா அவங்களோட மீடியாக்கள்லாம் வர ஆரம்பிச்சாரு. ஒருவேளை இல்லையாட்டுக்கு எல்லாமே ரூமர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளஞ்சு போயாச்சு. அதுக்கடுத்து இப்ப அவர்களோட சுப்ரீம் லீடர் மீட் பண்றதாக இவரு லிஸ்ட்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எங்க அலி கமேனி அவர்கள் அவர் வீட்ல கடைசியில இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ல இஸ்மாயில் ஹானியும் இருக்காரு. ஆனா, இறுதி நேரத்துல அவரு வரலை அப்படிங்கிற தகவல் போயிருக்கு. இந்த இடம் என்னடா ரிப்பீட்டடா இப்படியே வருதே அப்படிங்கிற சந்தேகம். அத தாண்டி இஸ்ரேல் வெளியிடுறது. அதாவது இஸ்ரேல்ல இந்த இடத்துல கூடுறார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும். 2 மணி நேரம் முன்னாடியே டேக் ஆஃப் எடுத்து வந்து நின்னு தான் சம்பவம் பண்றது. அப்ப இவர்கள்லாம் இறந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பட்டியல ரிலீஸ் பண்ணுவாய்ங்க. அந்த பட்டியல்ல இஸ்மாயில் ஹனி இல்ல. இந்த கூட்டத்துல யார் யார் வராங்கங்கிற தகவல் இருக்கும். இறுதி நேரத்துல வெளில போயிட்டாங்கங்கிற தகவல்லாம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. அப்ப தோராயமான பட்டியல்ல இந்த ஆள் பேரை நீ விட்டுருக்கணும்ல அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததாக தகவல். இத தொடர்ந்து இப்ப இஸ்மாயில் அணிய தூக்கிட்டு போய் விசாரிச்சு கொன்னே புட்டாய்ங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஓடுது. இல்ல விசாரிச்சுக்கிட்டு இருக்கார்கள் அப்படின்னு இன்னொரு தகவல் ஓடுது. இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, ஏற்கனவே என்ன நடந்துச்சு? இதே மாரி தான் விசாரிச்சு கொன்னாய்ங்க. கடைசியில அவரு திருப்பி வெளில வந்து நடமாடிக்கிட்டு இருந்தாரு. அதே தான் இப்பயும் நடக்கும். இதுவும் வதந்தி அப்படின்ட்டார்கள்.
ஏப்பா எல்லா நேரமும் ஏப்பா இவரையே குறி வைக்கிறார்கள் அப்படின்னா, அதுக்கும் ஒரு கதை வருது. உண்மை பொய்ங்கிறத தாண்டி நம்ம இங்க அந்த கதைய பார்த்துருவோம். என்ன அப்படின்னா, உண்மையான உளவாளி மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்மாயில் ஹனி பக்கம் பால தூக்கி வீசிட்டாய்ங்க. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் அவர விசாரிக்கிறார்களோ, விசாரிக்காம இருக்கார்களோ, பெரிய அளவு தெரிய போறதில்ல. இந்த மாரி தகவல்கள் வருது. வந்தாலும் விசாரிச்சாலும் கடைசியில ஒண்ணும் இல்ல அப்படின்னு கிளஞ்சு போயிடுறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் ஒரு கதை ஓடுது. ஆனா இந்த தடவ இவர தூக்கிட்டு போய் விசாரிச்சு கொன்னே புட்டார்கள்ன்னு சொல்றது யாரு அப்படின்னா, ஈரான் ராணுவத்தோட வீர தீர செயல்கள். குறிப்பா ஐஆர்ஜிசியோட வீர தீர செயல்கள எழுதுறதுக்குன்னே ஈரான் சம்பந்தப்பட்ட சில ஆட்கள் இருக்கார்கள். அதுல சில பேர் தான் இந்த விஷயத்த கோட் பண்ணதாக சொல்றார்கள். அதனால இதுக்கு நம்பகத்தன்மை கொஞ்சம் கூட வருது. அதே சமயம் சுப்ரீம் லீடர் விவகாரத்துல திசை திருப்புற பக்கம் பூராமா ஐஆர்ஜிசி டர்ன் எடுக்கும். கொஞ்சமாச்சும் இனிமே உஷாரா இருக்க மாட்டாய்ங்க. கரெக்ட்டான ஆள தான் புடிச்சிருப்பாய்ங்க அப்படிங்கிறதும் தெரியுது. எது எப்படியோ ஒரு பக்கம் ஈரான் பெரும் தாக்குதலுக்குள்ள ஆரம்ப கட்டத்துல இருக்கு. காரணம் என்னன்னா, அமெரிக்காவே இப்ப யோசிக்குது. எப்புட்றா இவனுங்கள அடக்கலாம் அப்படின்னு. அதே சமயம் ஈரான் அறிவிச்சிருச்சு. ஏய் நாங்க ஏன்டா சரண்டர் ஆகணும்? சரண்டர் ஆகுற எண்ணமே எங்களுக்கு இல்லன்னு. அப்ப இந்த மாரி கேப் எல்லாம் இருக்கிறது ஈரானுக்கு நல்லது கிடையாது. கேப்பே இல்ல அப்படின்னா, இது உருவாக்கப்பட்ட ஒரு செய்தி அப்புட்ன்னா, அமெரிக்கா இப்ப பின்னடைவுல இருக்கு. அதனால தான் இந்த செய்திய காட்டுத்தீ மாரி உருவாக்குதுன்னு வச்சுக்கலாம். 2 தியரிக்கும் வாய்ப்புகள் இருக்கு. யுத்த களங்கள்ல எதுவும் சாத்தியம். வரும் நாட்கள்ல தான் இதுக்கான தெளிவான விடை தெரியும்.